அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் மொச்சை குழம்பு செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மண்பானையில் செய்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானையில் செஞ்சால். மொச்சையை பாருங்கள், நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஓட்டு மண்பானையிலேயே வறுத்து 1/2 மணி நேரமாக ஊற போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் நல்லா சீக்கிரம் வேகும். இப்போ அதை எடுத்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். வறுத்து செய்யுங்க, ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். 4-5 விசில் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா மசிச்சு வரும் இந்த மொச்சை. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். மூடி போட்டு 4-5 விசில் வைக்கட்டும். பாருங்கள், திறந்து பார்க்குறேன். தண்ணி வந்து நமக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து தேவைப்படாது. நான் இங்கே தண்ணியை வடிகட்டி நான் வெறும் மொச்சையை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வாயுன்னு சொல்லுவாங்க மொச்சையை. அதனால் நான் வந்து தண்ணியை இழுத்து விட்ருவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியை வடிகட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி மசிச்சு விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயமும் 4-5 பூண்டும் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சியில், அதை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க, வெங்காயமும் பூண்டும். மசாலா சாமான் பார்த்துடலாம். 3 மேஜர் கரண்டி மல்லித்தூள் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அவளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சாமான் சேர்த்துருக்கனால நல்லா அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு விசில் வைக்கணுங்க. 2 விசில் 3 விசில் வச்சா கத்திரிக்காய் கரைஞ்சி போயிடும். ஒரு விசில் வச்சா நம்ம கரெக்டாக இருக்கும். மசாலா சாமானும் நல்லா வெந்துடும். இது பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஒரே ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்குது. இப்போ புளி தண்ணி வந்துங்க, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் நிறையா போட்டுக்கிறனால புளி கம்மியாக சேர்த்துருக்குறேன். புளி ரொம்ப சேர்த்துக்க வேணாம், உடம்புக்கு நல்லதில்லை. தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து 3 பீஸ் இருந்துச்சுங்க, அதை சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு மாங்காய் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்த பிறகு நம்ம தாளிக்கணும். உப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கணும். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மண்பானையில் தாளிச்சுக்கிட்டலாம். புளிக்குழம்புக்கு எப்பொழுதுமே கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும், அதான் உடம்புக்கு நல்லது.
நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு இருக்குது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்தம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். தாளிப்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. தாளிப்பு வடகம் சேர்த்துருக்குறேன். தாளிப்பு வடகத்துலேயே வெந்தயம், ஜீரகம், கடுகுலாம் இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கல. தாளிப்பு வடகம் சேர்க்கலனாக்கா நீங்கள் வெந்தயம், ஜீரகம், கடுகுலாம் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில். இப்போ கலருக்காண்டி நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், கலருக்கு பார்க்க அழகாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ண மொச்சை குழம்பு தாளிச்ச சட்டியில் சேர்த்துக்கிட்டலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மொச்சை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தான் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வாங்கலை, சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலை, அதனால் நான் போடலை. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் வந்து 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா சுவையை கூட்டி கொடுக்கும் இது. சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லமும் சேர்க்கலை, மறந்துட்டேன். நீங்கள் வெல்லம் சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வெல்லம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.